வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுமா? எல்லாத்துக்குமே வந்து நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஒன்று இருக்கும். வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அவங்களோட பேஷன் என்னவோ அதை நோக்கி ஓடி இருப்பாங்க. அதனால் வந்து அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸாக வந்திருப்பாங்க. யாரை கேட்டாலும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ண நீ பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எனக்கு தான் கேள்வியே தெரியாதே, அந்த மாதிரி எனக்கு தான் என்ன பிடிக்கும்னு எனக்கே தெரியாது. அதுதான் வந்து இங்கே பாதி பேர்த்துக்கு பெரிய பிரச்சனையாகவே வந்து இருக்குது. எனக்கு என்ன பிடிக்கும்னு தேடி தேடி ஓடுறத விட நான் ஒரு டெக்னிக் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை ஈஸியாக முடிஞ்சிடும். நான் காலேஜ் படிக்கல, எனக்கு வந்து கேட் எக்ஸாம் சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. அது எப்படின்னா மிட்டம் மாதிரி ஒரு செமஸ்டருக்கு 3 கேட் எக்ஸாம் வரும். எனக்கு ஸ்டார்டிங்கில் அதில் மார்க் சுத்தமாக வரவே கிடையாது. நானும் புக்கை பார்த்து படிக்கிறேன், யூடியூப் பார்த்து படிக்கிறேன், நோட்ஸ் எழுதி படிக்கிறேன், எதுலேயுமே எனக்கு சுத்தமாக மார்க் வரவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் நான் உட்காந்து யோசித்து பார்த்ததில் நான் வந்து 3 விஷயம் கண்டுபிடிச்சேன். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் ரிலேட்டடாக மேத்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்தால் எனக்கு வந்து அது சுத்தமாக எனக்கு எழுத வராது. ரெண்டாவது நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா வந்து ஒரு 4-5 மணி நேரத்தில் நான் வந்து புதுசாக எதாவது படித்தேன்னா அதை என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதாவது எக்ஸாமுக்குன்னு படித்தா என்னால் அதை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. எனக்கு என்ன வரும் நான் தேடி ஓடுறத விட்டுட்டு எனக்கு என்ன வராதுன்னு நான் கண்டுபிடிச்சனோ அதுக்கப்புறமே எனக்கு மார்க்ஸ் வந்து ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதே தான் நான் இங்கேயும் சொல்கிறேன். எனக்கு என்ன வரும்னு தேடி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறத விட்டுட்டு உங்களுக்கு என்ன வராதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஸோ இந்த டெக்னிக் வந்து எனக்கு காலேஜில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்குமே இந்த டெக்னிக் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.